பேரவையில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பதிலுரை வழங்கி வருகிறார். அதனை காணலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025-26 ஆண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மானிய கோரிக்கையில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய நாம் எல்லாம் உயிராக போற்றுகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞராக இருந்தாலும் கலைஞருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதல்வராக இருந்தாலும் 5 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் 5 ஆண்டுகளில் செய்து தமிழகத்தை ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு செல்கிற தலைவராக நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு உதாரணமா இந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 895 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,14,368 கோடி முதலீடுகளை பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 32,04,895 நபர்கள் இன்னைக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவிலே நம்பர் 1 முதல்வர் என்ற பெயரை பெற்றிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தலைவர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021-22 ஆண்டிற்கு முன் கொரோனா கால பாதிப்பு, ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, கடந்த கால அரசின் செயல்பாடுகளால் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி தடைபட்டு பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிய நிலையில கழக அரசு பொறுப்பேற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வெற்றிகரமான முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாடு கடந்த நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 9.69% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலேயே முதல் இடத்தில் உள்ளது. இது கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சி என்பதை நான் பெருமையோடு இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமச்சீர் வளர்ச்சி, மகளிர் முன்னேற்றம், நிலையான நிர்வாகம், தொலைநோக்கு திட்டங்களால் இந்திய அளவில் 39,666 பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலைகள் கொண்டு தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடம். தொழிற்சாலைகள் பணிபுரிகிற தொழிலாளர்கள் எண்ணிக்கையில 15% கொண்டு தமிழ்நாடு முதலிடம். தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிர் எண்ணிக்கையில் 42% பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடம். திறன் வாய்ந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில தமிழ்நாடு முதலிடம். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய தொழில் வளர்ச்சி குறித்த ஆய்வறிக்கையில் மனித உழைப்பு நாட்களின் அடிப்படையில் குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடம். ஒன்றிய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் 80.89 புள்ளிகள் பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடம். உற்பத்தி பொருட்களை மாநிலங்களுக்கிடையே எளிதாக கொண்டு செல்வதில் தமிழ்நாடு முதலிடம். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பேட்டன் பெறுவதில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடம். டிஎன் ஸ்டார்ட் அப் கடைசி இடத்தில் இருந்து முன்னேறி இந்திய அளவில் சிறந்த செயற்பாட்டாளர் விருதினை பெற்று இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடம். நிதி ஆயோக் அமைப்பின் சிறந்த புத்தாக்க சூழல் கொண்ட முதன்மை மாநிலங்கள் பட்டியல இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் என்று அனைத்திலும் முதலிடம் வருவதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அயாத உழைப்பும் அவரது தொலைநோக்கு திட்டங்கள் தான் என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதுடன் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக அதிக தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முக்கிய துறையாகும். மேலும் குறைந்த முதலீட்டில் தொழில் முனைவர்களை உருவாக்கி அதிகமான வேலைவாய்ப்புகளை வழங்கி பெருந்தொழிற்சாலைகளுக்கு துணையாக இருந்து நாட்டின் சமச்சீரான தொழில் வளர்ச்சிக்கு துணை புரிந்து வருகிறது. நாட்டின் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதால் மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு குடிபெறுவது பெருமளவு தடுக்கப்படுகிறது. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இந்தியாவின் ஏற்றுமதியில் பெரும்பங்கு வகித்து அந்நிய செலவன் ஈட்டி நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டின் தொழில் வளர்ச்சியில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதலாக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு என்று தனி கொள்கையை 2008 ஆண்டு வெளியிட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. முத்தமிழர் கலைஞர்களுடைய வழியில் வந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு தகுந்த சூழலை உருவாக்கிட தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை 2023 தென்னைநார் தொழில் வளர்ச்சியின் மூலம் தென்னை விவசாயிகளுடைய வருமானம் உயர்ந்திட
தென்னை நார் கொள்கை 2024 வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம எம்எஸ்எம்இ துறையின் வளர்ச்சிக்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் வகையில் புதிய திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக 200க்கும் மேற்பட்ட உரிமங்களை தொழில் நிறுவனங்கள் ஒரே இடத்தில் பெற்றிட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 திட்டம், இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டமான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக்கக்கூடிய உருவாக்க அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், துப்புரவு பணியாளர்களுக்கு மானிய விலையில் நவீன இயந்திரங்களை வழங்கி அவர்களையும் தொழில் முனைவராக வேண்டும் என்று உருவாக்கக்கூடிய திட்டம் தான் துப்புரவு தொழிலாளர் மறுவாழ்வு திட்டம். அனைத்து கைவினை கலைஞர்களும் மானியத்துடன் கடன் உதவி வழங்கிடும் கலைஞர் கைவினை திட்டம், தொழில் முனைவோருக்கு எளிதில் கடன் கிடைத்திட 90% வரை கடன் உத்தரவாதம் அளித்திடும் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், அரசு நிறுவனங்களுக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வழங்கும் சேவை மற்றும் விற்பனைகளுக்கான பட்டியல்களை வங்கியில் வைத்து எளிதில் கடன் பெற தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளம் தமிழ்நாடு ட்ரஸ்ட் திட்டம், கிராமப்புற பகுதிகளில் உள்ள தொழில் முனைவோர் வளர்ச்சிக்காகவும் நிலையான வேலை வாய்ப்பிற்காகவும் குழுமம் திட்டங்கள், குறுங்குழும திட்டங்கள், மைக்ரோ கிளஸ்டர், எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் உலக தரத்தில் உற்பத்தி செய்திட நவீன தொழில்நுட்ப வசதி அளித்திடும் மெகா கிளஸ்டர், தொழிலாளர்கள் பணிபுரியும் பகுதியிலேயே அவர்கள் குறைந்த வாடகையில் தங்குவதற்கு தொழிலாளர் விடுதிகள், தொழில் முனைவோரின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சிட்கோ மனைகளுக்கு பட்டா, தொழில் தொடங்க உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவிடும் புத்தொழில் ஆதார நிதி வழங்கும் திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை புத்தொழில் முனைவராக உருவாக்கிடும் SC/ST ஸ்டார்ட் அப் ஆதார நிதி திட்டம், சமசீர் தொழில் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வட்டார புத்தொழில் மையங்கள், SC/ST மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தினால் நடத்தப்படுகிற புத்தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு உதவிடும் தந்தை பெரியார் சமூக நீதி தொழில் வளர் மையம், வேளாண் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்திட தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண்மை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் TAN Apex உருவாக்கம், தென்னை நார் தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு கயிர் வணிக மேம்பாட்டு நிறுவனம் TAN கயர் உருவாக்கம், பள்ளி மாணவர்களிடம் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டம். இதுவரை நான் குறிப்பிட்ட எல்லா திட்டங்களும் முத்தாய்ப்பாக இந்த நிதியாண்டில் நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 225 கோடி நிதி ஒதுக்கி அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக்கும் திட்டம் என எண்ணற்ற புதிய திட்டங்களை செயல்படுத்தி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் ஏதுமின்றி நலிவுற்றிருந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நான் இந்த அவையில் பெருமையோடு கூற விரும்புகிறேன். திட்டங்கள்ல சீர்திருத்தம், நம்முடைய முதல்வர் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து செயல்படுத்துவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டம், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ் திட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான தொழில் முனைவோர்கள் பயன்படுகிற வகையில் திட்ட மதிப்பீடு, மானியம், வயது உச்ச வரம்பு ஆகியவற்றை உயர்த்தியும் கல்வி தகுதியினை தளர்த்தியும் பல சீர்திருத்தங்களை கழக அரசு கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது. அதுல எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் கோரிக்கையை ஏற்று முதலீட்டு மானியம் திட்டத்தின் கீழ் அளவிடும் கருவிகள், சோதனை உபகரணங்கள், தென்னை நார் உற்பத்தி நிறுவனங்களுக்கான பசுமை குடில் உலர்த்தி, இயந்திர உலர்த்தி, வாசு கட்டுப்பாட்டு உபகரணங்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நாடா இல்லாத தறி இணைப்புகள், சித்திர நெசவு விசைத்தறிகள், பாரம்பரிய தொழில்களான உப்பு உற்பத்தி, வெள்ளி கொலுசு, வெள்ளி விளக்கு, பித்தளை பொருட்கள், பித்தளை பாத்திரங்கள், பூட்டு உற்பத்தி, பட்டு சார்ந்த தொழில்கள், வீட்டு உபயோக துணி ஆகியவையும் சேவை தொழில்களான சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், குளிரூட்டப்பட்ட போக்குவரத்து வாகனங்கள், சோதனை ஆய்வகங்கள் ஆகியவற்றை மானிய பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டு தற்போது இந்த தொழில்களுக்கெல்லாம் நம்முடைய அரசு மானியம் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எம்எஸ்எம்இ துறைக்கு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 3617 கோடியே 62 லட்சம் மட்டும்தான் நிதி ஒதுக்குறாங்க.
ஆனால் கழக அரசு பொறுப்பேற்ற பின் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 2 மடங்கு நிதியை ஒதுக்கி இந்த துறையை தூக்கி நிறுத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, MSME தொழில் நிறுவன முன்னேற்றத்திற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கொண்டு வந்த முன்னோடி திட்டங்களை மற்ற மாநிலம் பின்பற்றி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம், தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் தள்ளுபடி தளம் ஆகிய திட்டங்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.